கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என்னை தாங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆளுகை எங்கள் மத்தியில் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிற ஒரு தேவ செய்தி, ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்றைக்கு நான் உங்களோடு கொண்டு வருகிற தேவ செய்தி, நம்மை தாங்குகிற தேவன். நம்மை தாங்குகிற தேவன். நமக்கு தாங்குகிறது என்று சொல்லுவது நமக்கு ஒத்தாசை தருகிற தேவன். ஆமென். நம்மை பலப்படுத்துகிற தேவன். நமக்கு கொஞ்சம் நம்ம சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின ஒரு பலத்தை தருகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ம தளர்ந்து போகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் திடீர்னு சூழ்நிலை மாறிடும், திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், திடீரென்று சொல்லி நம்முடைய வேலை இடத்துல சில பிரச்சனைகள் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறதுனால நீ ஏன் பயப்படுற, நீ எதற்காக கலங்குற. ஒரு குழந்தை தன் தாயோடு கூட தன் தகப்பனோடு கூட இருக்கும்போது பயப்படுறதில்லை. அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம அப்பா கூட இருக்கிறாங்கன்னு. நம்ம அப்பா நமக்கு உதவி செய்வார், நம்ம அப்பா நம்மளை காத்து கொள்வார். அதே போல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அந்த நம்பிக்கையை சும்மா வந்துடாது, சும்மா அந்த நம்பிக்கை வந்துடாது. அந்த நம்பிக்கை வருவது ஒரு அனுபவம். இட் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சில நேரத்தில் நம்ம இந்த மலேசியாவுக்கு எங்கேயாவது சர்ச் கேம்ப் போவோம். முன்னாடியெல்லாம் போயிட்டு இருந்தோம், இப்போ போகிறதில்லை. அதில் போன உடனே இந்த பிள்ளைங்களாம் எது தெரியுமா தேடும்? ஸ்விம்மிங் பூலை தேடிட்டு போவாங்க. அதில் போன உடனே அந்த ஸ்விம்மிங் தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படியே அந்த தண்ணியை பார்த்து தாவி உள்ளே போய் விழும். அது தெரியாத பிள்ளைங்களை நம்ம கையை பிடிச்சி அதை இழுத்துன்னு அப்பா கூட இருக்கவா கொஞ்சம் காலை வை, கொஞ்சம் கையை வைன்னு சொல்லி அதை நம்ம கஷ்டப்பட்டு அந்த தண்ணிக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்? அந்த குழந்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த குழந்தைக்கு தண்ணீரோடு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நமக்கு கூட பெரியவங்களுக்கு கூட, எனக்கு கூட இல்லை. சரியா? யாரெல்லாம் தனியாக ஒரு ஸ்விம்மிங்குள்ளே நல்ல ஒரு கிணற்றில் இறங்க மாட்டேன், என்ன தெரியாது. ஆனால் அதே தெரிஞ்சவன் என்ன செய்கிறான், மேலேருந்து அவன் அப்படியே தலைக்கீழே குதிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். அது இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு ஸ்விம்மிங் தெரியும். நமக்கு 40 வயசு 45 வயசு 50 வயசு ஆகும். அது 7 வயசில் அந்த அளவுக்கு அது ஸ்விம்மிங்கில் அது சிறந்ததாக இருக்கும். ஏன்? அனுபவம். தேவனோடு அனுபவம் இருந்தால்தான் பயப்பட மாட்டோம். ஆமென். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிரைஸ் தி லார்ட். எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது? ஆண்டவரை ஜெபத்தில் சந்திக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு ஆலயத்துக்கு வருவது நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு. ஸோ இந்த நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றதில்லை. அவங்க நான் கர்த்தர் என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது.
தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேடுறதில்லை, வேதத்தை வாசிக்கிறதில்லை, மனசில் நினச்சிக்கிறேன், எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஸோ ஆகவே தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார், உனக்கு சகாயம் பண்ணுகிறார். தேவன் நம்மை தாங்குவது என்பது நமக்கு செய்கிற சகாயம். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சகாயம் உண்டு. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு பரலோகம் நம்மை பார்த்து நமக்கு ஒரு சகாயத்தை கட்டளையிடுது. அந்த சகாயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில அனுகூலமான வாசல்களை திறக்கிறது, சில நல்ல நண்பர்களை கொடுக்கிறது, நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறது. அந்த சகாயம், அந்த தயவு, நம்ம குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு சகாயம் நீங்கள் பெற்றிருப்பீங்க. உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு இல்லாத ஒரு சகாயத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஈவன் கணவன் மனைவிக்குள்ளேயே மனைவி சகாயம் பெற்றவங்களாக இருக்கலாம், கணவன் சகாயம் பெற்றவங்களாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? ஸோ அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அடுத்த ஆண்டு என்ன சொல்றாரு? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை தாங்குவது அவருடைய நீதியின் வலது கரத்தினால். ஸோ ஒரு நீதி இல்லாத ஒரு மனுஷனை தேவன் தாங்க மாட்டார். உனக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். நியாயம், நீதி ஆண்டவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய உள்ளத்திலெல்லாம் நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, அவர்களுடைய ஆண்டவருடைய வலது கரம் தாங்கும். எந்த இடத்திலும் நம்ம நீதியோடு நடக்கணும், நியாயத்தோடு நடக்கணும். எந்த இடத்திலும், குடும்பத்தில், வேலை இடத்துல, சபையில், என்ன ஒரு நியாயம், ஒரு நீதி. தேவனுக்கு தர வேண்டிய கணத்தில் ஒரு நியாயம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நியாயம், தேவனுடைய ஊழியத்தில் நம்முடைய பங்கு நியாயமும் நீதியுமா இருக்கணும். ஸோ நியாயம், நீதி இருக்கிறவர்களை தேவன் தாங்குவார். சிலருடைய வாழ்க்கையில் நியாயமே இருக்காது, அநீதியாய் பேசுவாங்க, நியாயம் இல்லாமல் நடப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் தாங்குவாரா? எனக்கு தெரியாது. நம்முடைய லைஃப்பில் நியாயமும் நீதியும் இருந்தால் அவருடைய நீதியின் வலதுகரம் என்ன செய்யும்? நம்மை தாங்கும். உனக்குள்ள நீதி இருக்கா பிரதர்? உனக்குள்ள நீதி இருக்கா? கர்த்தருடைய வலதுகரம் உன்னை தாங்கும். நீ செய்கிற காரியங்கள் நியாயமா இருக்கா? கர்த்தருடைய வலதுகரம் உன்னை தாங்கும். ஆண்டவருடைய பார்வையில் நீ ஒரு நீதிமான், நீ ஒரு நியாயமுள்ளவனாய் நீ இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய வலதுகரம் உன்னை தாங்கும். மனுஷங்களுக்கு முன்பாக நீ கீழே விழுந்ததை போல் இருக்கும், அவருடைய வலதுகரம் உன்னை அப்படியே தூக்கி மேலே கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. ஸோ நீதி நியாயம் உள்ளவர்களை தேவன் தாங்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீதி நியாயம், இந்த நீதி நியாயம் எல்லா இடத்துலையும் சூட் ஆகும். மனைவியே கர்த்தர் உன்னை தாங்கணும் அப்படின்னா புருஷனுக்கு தர வேண்டிய கனம், மகிமை, அவனுக்கு தர வேண்டிய கடமை என்ன, அவனுக்கு தர வேண்டிய சகல காரியம், சந்தோஷம், அரவணைப்பு, அதில் நீ உண்மையாக இருந்தால் அந்த நீதியின் கரம் உன்னை தாங்கும். நீ பெற்றெடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமே. உன்னை பார்த்தா ஒரு கணத்திற்குரிய ஸ்திரீயாய் ஆண்டவர் மாற்றிடுவார். ஏன்னா நீ நீதியாய் நடக்கிற, சகித்து கொள்கிற. குடும்பத்தில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதையெல்லாம் நீ பெருசாக எடுக்காமல் ஒரு நீதியாய், நான் ஒரு மனைவி என்கிற ஸ்தானத்தில் அந்த குடும்பத்தை ரொம்ப செவ்வையாய் நீ நடத்துகிற, உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உன்னை கனப்படுத்துவாங்க. என் அம்மா தான், என் அம்மா தான் சொல்லி. அதே மாதிரி தகப்பனே, கணவனே, நீ ஒரு நீதி உள்ளவனாக இருந்தால் நீ பெற்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன்னை ஆண்டவர் 4 பேருக்கு முன்னாடி கனவீனப்படுத்த மாட்டார், கனப்படுத்துவார். நம்முடைய லைஃப்பில் நீதி இருக்கும். நம்முடைய தேவன் நீதியினால் தாங்குகிறவர். குடும்பமாய் நாம் நீதி செய்யணும். அந்த குடும்பத்தில் தேவ திட்டம் நிறைவேறும். குடும்பமாய் நீதி செய்யணும். அதான் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சகரியா, எலிசபெத் என்று தேவனுடைய கற்பனையில் உண்மையாய் நடந்தார்கள், தேவனுக்கு பிரியமாய் இருந்தார்கள். உடனே தேவதூதன் இறங்கி வந்து சொல்கிறான், உனக்கு தான் நான் யோவான் ஸ்நானகனை கொடுக்க போகிறேன். என்ன யோவான் ஸ்நானகன்? அன்னாள், எல்கானா, ஒரு தேவனை நீதியாய் தேடின பிள்ளைகள்,
அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தான் சாமுவேல். எந்த குடும்பம் நீதியினால் நிறைந்திருக்கிறதோ, சபையில் நீ ஒரு நீதி உள்ள ஒரு குடும்பம். சபையில் உன்னுடைய குடும்பம் சபையினுடைய பொறுப்புகளை எடுக்கிற ஒரு குடும்பம். ஸோ உனக்கு தேவன் உன்னை தாங்குவார், உன் குடும்பத்தை தாங்குவார், உன் பிள்ளைகளை தாங்குவார். சபையில் நல்லா இருக்கிற குடும்பங்களை பாருங்க, அந்த குடும்பங்களை தேவன் தாங்குவார். பரலோக திட்டங்கள் அந்த குடும்பத்தில் உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? சரியா, விளங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சங்கீதம் 3:5 சொல்லுகிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை என்ன செய்கிறாரோ தாங்குகிறார். இது ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நிறைய பேர் தூங்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை மனதில் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சரியாக தூங்காமல் இருப்பாங்க. தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவர் பார்க்குறாரு, அவருடைய தரிசனத்திலேயோ இல்லாவிட்டால் அவருடைய ஆவியிலே உணர்றாரு. ஒரு குழந்தையை தேவன் சுமப்பதை போல தாவீதை ஆண்டவர் சுமப்பதை உணர்றார். ஏன்னா இந்த மனுஷன் நிறைய நேரம் இந்த சவுலுக்கு பயந்து வனாந்திரத்தில் குகையில் அவர் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு சரியான நித்திரை அவருக்கு இருக்குமா எனக்கு தெரியலை. எந்த நேரம் எதிரி வருவான், எந்த நேரம் சத்துரு வருவான், எந்த நேரம் போராட்டம் வரும் தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு கலக்கத்தோடு தான் அவர் படுத்திருப்பார் நினைக்கிறேன். ஐயோ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கே, யார் நம்மை கொல்ல எழும்புவான்னு தெரியாது, சவுல் யாரை அனுப்புவான்னு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து போச்சுது, நான் தூங்கி கொண்டிருந்தாலும் என்னை தாங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இந்த தூக்கம் என்பது நாம் அறியாமல் இருக்கிற ஒரு நேரம். தூக்கத்தில் நீ இருக்கும் பொழுது உன் பக்கத்தில் தான் சில விஷயங்கள் நடக்கும், உனக்கு தெரியாது. தெரியாதுல்ல, பக்கத்தில் தான் சில விஷயங்கள் நடக்கும். சிலர் அந்த கிராமத்தில் பகுதிகளில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் பாம்பு போயிட்டுருக்கும், அவனுக்கு தெரியாது. என்ன சில நேரத்தில் அவனுடைய அந்த போர்வைக்குள்ளாவே பாம்பு படுத்திருக்கும், அவனுக்கு தெரியாது. நிறைய நேரம் நம்ம அறியாமல் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் ஒரு தூக்கத்தில் நம்ம இருக்கிறதை போல. உனக்கு தெரியல என்ன உன்னை சுற்றி நடக்குதுன்னு சொல்லி, ஆனால் உன் தேவன் உன்னை தாங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தாங்குகிறார். ஆகவே நீ பயப்படாத, உன்னை தாங்குகிற கர்த்தர் இருக்கிறார். தயவு செய்து பயப்படாத. தாவீது சொல்றாரு, ஆமா நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் விழிக்கும் பொழுது கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அது நடக்கும். ஆமென். நமக்கு என்ன நம்ம 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 அறியாமல் சில பிரச்சனைகள் எழும்பும், ஆனால் ஆண்டவரோ உன்னை தாங்கி கொண்டிருப்பார். வேலைக்கு போவ எல்லாருக்கும் ரிட்ரென்ச்மெண்ட், உன்னை மட்டும் கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. ஏதாவது நடக்கும். அன்றைக்கி அப்படி தான் ஒரு பிரதர் சொல்லிட்டு இருந்தார். காரில் போயிட்டே இருக்கிறாரு, திடீரென்று ஒரு லேன் மாறினாராம். பார்த்தா எங்கிருந்தோ வந்த லாரி அவர் போயிட்டு இருந்த லேனில் வந்து அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த காரை அடித்து நாசமாக்கிடுச்சு. இவர் ஏன் லேன் மாறினாருன்னு தெரியல, ஒரு செகண்ட் தான், ஜஸ்ட் அப்படி லேன் மாறினார், கார் வந்து மோதி ஆக்சிடென்ட். பார்க்குற இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, கர்த்தர் தாங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் தாங்குகிறார். நாம் அறியாமலே நம்மளை சுற்றி அநேக காரியங்கள் நடக்குது. அதுதான் தேவனுடைய பெருந்தன்மை. நாம் நினைக்கிற ஏதோ 1-2 ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்ல, நம்ம அறியாத அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 41:12-13 வாசிப்போம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். அடுத்து இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, தெய்வமே என்னுடைய உத்தமத்தில் நீர் என்னை தாங்கும். அப்படின்னா
சில நேரத்தில் நம்முடைய உத்தமத்தில் நம்மளால் நிற்க முடியாது, நம்முடைய உண்மையில் நிற்க முடியாது, நம்முடைய பரிசுத்தத்தில் நிற்க முடியாது, நம்முடைய அபிஷேகத்தில் நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அவரே நம்முடைய உத்தமத்தில் நம்மை தாங்குவார். அவரே நம்முடைய அந்த பரிசுத்த ஜீவியத்தில் அவரே நமக்கு தொடர்ந்து தாங்க உதவி செய்வார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் பரிசுத்தமாக வாழவே முடியலையே, என்னால் ஜெபிக்கவே முடியலையே, என்னால் வேதத்தை வாசிக்கவே முடியலையே, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியே இல்லையே, ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் நான் இல்லையே, ஒரு நாள் நல்லா இருக்கிறேன், அடுத்த நாள் ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஒரு நாள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன், அடுத்த நாட்களில் ஏதோ ஒரு போராட்டம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை பரிசுத்தமாக்கணும். ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து பாருங்க. ஏசாயா 43 அந்த 28வது வசனம். ஆகையால் என் பரிசுத்த ஸ்தலத்தில் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோப்பை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன செய்வாராம்? தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்குவார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப யோசித்தேன், என்ன ஆண்டவரே, பரிசுத்த சபையில் இருக்கிறவங்கள பரிசுத்த குலைச்சலாக்கிடுவீங்களா? ஆமாம், உனக்கு மேட்டிமை, உனக்கு ஒரு தெய்வ பயம் இல்லை, நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். எப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை ஜனங்க செய்கிறாங்களோ, எப்போ ஆண்டவருடைய ஊழியத்தில் ஜனங்கள் பயன்படுத்தப்படுறாங்களோ, அவங்கள அறியாமலே ஒரு மேட்டிமை வந்துடும், அவங்கள அறியாமலே வந்துடும். அந்த மேட்டிமை வந்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க? இஷ்டம் போல் நடப்பாங்க, சபையாக மதிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர்களை ஆண்டவர் பரிசுத்த குலைச்சலாக்குவார். அவங்கள ஆண்டவர் என்ன செய்வார்? பரிசுத்த குலைச்சலாக்குவார். பாருங்கள், யாரெல்லாம் விழுந்து போகிறான்னு பாருங்கள். மேட்டிமை பிடித்தவங்க கொயரில் இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க, மேட்டிமை பிடிச்சிடும், பரிசுத்த குலைச்சலாக்குவார். நல்ல மியூசிக்கில் இருப்பாங்க, அப்படி தான் வாசிப்பாங்க, மேட்டிமை பிடிச்சிடும், பரிசுத்த குலைச்சலாக்குவார். நல்ல சபையில் நல்ல லீடராக எல்டராக வருவாங்க, அந்த தாழ்மை, நான் தான் பெருசு. யாருக்காவது எங்கேயாவது நீங்கள் ப்ரேயர் ஆர்மி நடத்தும் பொழுது, இல்லாவிட்டால் செல் குரூப் நடத்தும் பொழுது, நான் தான் பெருசு நீ நினச்சின்னா கர்த்தர் உன்னை பரிசுத்த குலைச்சலாக்குவார். என்ன, நாம் யார் இல்லை, நாம் யார் இல்லை, பெருசு இல்லை. ஆண்டவரே, என் உத்தமத்தில் நீங்கள் தொடர்ந்து என்னை தாங்குங்க, தொடர்ந்து என்னை தாங்குங்க. ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்தத்தில் தொடர்ந்து என்னை தாங்குங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கையில் தொடர்ந்து என்னை தாங்குங்க. என்னை உன்னதமான ஊழியத்தில் வைத்திருக்கிறீங்க. பிசாசு உனக்கு மேட்டிமை கொண்டு வரும்படியே சில காரியங்களை செய்வான். தயவு செய்து பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறவங்க பரிசுத்த குலைச்சல் ஆகிடக்கூடாது. இந்த வசனம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர், என் உத்தமத்திலே கர்த்தர் என்னை தாங்குகிறார், என்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் நீர் மாற்றி போடுவீர். ஒருவேளை ஏதோ ஒரு வியாதி, பலவீனப்படுறியா, கர்த்தர் உன்னை தாங்குவார். கர்த்தர் மேலே பாரத்தை வை. ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சந்திக்க உனக்கு பலன் இல்லையா, கர்த்தர் மேலே பாரத்தை போடு. அந்த பாரத்தை வைத்து விட்டு ஜெபம் பண்ணுங்க. சிம்பிள் ப்ரேயர். சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னை தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே, என்னால் தாங்க முடியாத ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், என்னால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், தயவு செய்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தாங்கணும். அவர் நம்மளை விட்டு விலகி போயிடக்கூடாது. அந்த பிரசன்னத்தை எப்பெல்லாம் நாம் அந்த பிரசன்னம் குறைவதை நாம் பார்க்கிறோமோ, ஆண்டவருடைய பாதத்தில் விழணும், ஆண்டவருடைய பாதத்தில் விழணும். ஆண்டவரே, நீர் என்னை தாங்குங்க. சங்கீதம் 63 வசனம் 8
என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா என்ன செய்தா? உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த ஆத்துமா தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பது என்பது ஒரு பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு வளர்ச்சி, பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு வளர்ச்சி. இந்த அன்பு ஒரு விசேஷமான ஒரு அன்பு, தேவன் மேலே வைக்கிற ஒரு விசேஷித்தமான ஒரு அன்பு. சிலர் சும்மா இருக்கிற நேரம் டிவியே பார்த்துட்டு நேரத்தை கழிப்பாங்க, இல்லாவிட்டால் கம்ப்யூட்டர் கேம்ஸ்லேயே நேரத்தை கழிப்பாங்க, இல்லாவிட்டால் ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலருடைய லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சாலே ஒரு ஜெபத்துக்கு போயிடுவாங்க, தேவனை தேட ஆரம்பிச்சிடுவாங்க, தேவனை பாட ஆரம்பிச்சிடுவாங்க, தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. சிலரெல்லாம் இந்த வருஷத்தின் கடைசியிலேயே அவங்கள அறியாமலே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகளை நினைத்து நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உள்ளங்களை தேவன் தம்முடைய வலது கரத்தினால் தாங்குகிறார். அதனால தான் நாம் சில நேரத்தில் நீங்கள் எதை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அதை செய்வதற்காக தான் தேவன் சபையை, ஒரு பாஸ்டரை, ஒரு தேவ ஊழியத்தை உருவாக்குகிறார். நம்ம ஏன் இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை கொண்டு வரோம்? நீ தேவனை தேடு, கர்த்தருடைய வலது கரம் உன்னை தாங்கட்டும். நம்ம ஏன் சபையில் இவ்வளோ ஆலோசனை கொடுக்கிறோம்? தேவனை தேடு, கர்த்தருடைய வலது கரம் உன்னை தாங்கட்டும். இந்த வருஷத்தின் கடைசி இந்த 12 மாதங்கள் நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு, இந்த 2016 எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவருக்கு அந்த வருஷத்தின் 7 நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? உன் ஆத்துமாவை தேவன் பக்கம் திருப்புகிறோம். சிலர் தாங்களாய் திருப்ப. இது எப்படின்னா, சில குழந்தைங்க தானாக படிக்கும், விளங்குதா? அதுக்கு நல்ல மார்க் எடுக்கணும். நம்ம சர்ச்சில் பிஎஸ்எல்இ எக்ஸாமில் ஒரு பையன் 273 எடுத்துருக்கிறான். இட்ஸ் a வெரி ஹை கோர்ஸ், ஹை மார்க். எவ்வளோ? 273. ஸ்கூல் டாப்பர் அவன். அது வெளியில் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. இஸ் ஏ ஸ்கூல் டாப்பர். நம்முடைய சர்ச்சில் ஒரு பையன் எடுத்திருக்கான் 273. இது வரைக்கும் நம்ம சர்ச்சில் எடுத்த பிள்ளைங்களே அவன் தான் அந்த ஹையஸ்ட் மார்க். அவனுக்கு செகண்ட் சர்வீஸில் ஒரு அவார்டு ஒன்று தரும், அவார்டில் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று தரும். 273. சில பிள்ளைங்கள் அப்படி படிக்கும், சில பிள்ளைங்கள் அப்படி படிக்காது. நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றோர் அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் புஷ் பண்ணி படிக்க வைக்கிறோம். சபையும் அதுதான் செய்யும். சபையில் சிலர் ஆண்டவரை துதிப்பது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, they love God. ஆனால் ஒரு சிலரால் முடியாது. ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பிரசங்கத்தை பண்ணி அப்படியெல்லாம் பண்ணி உனக்கு ஏமா நீ வா, சரியா? தேவனை துதி, தேவனை மகிமைப்படுத்து. நீ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வலது கரம் உன்னை தாங்குகிறது. யாராவது எப்போவாவது ஒரு பெற்ற குழந்தைய கேள்விப்பட்டிருக்கிறோமா? எனக்கு தெரியலை, நான் கேள்விப்படலை. ஒரு குழந்தைய, கை குழந்தைய, பால் கொடுக்கிற குழந்தைய தாய் தவறி கீழே போட்டு அந்த குழந்தை மரணம். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ? மோஸ்ட்லி கேள்வி ஒன்று அந்த தாயே மயக்கம் போட்டு விழுந்தா உண்டு. மற்றபடி இல்லாட்ட நீங்கள் யாராவது நீங்கள் பெற்ற குழந்தைய கீழே போட்டுட்டு, ஐயோ என் குழந்தைய நான் கை குழந்தைய கீழே போட்டுட்டேனேன்னு கதறினீங்களா? மகராசி அப்படி யாராவது இருந்தீங்களா? கை தூக்கிடாதீங்க. போட மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய வலது கரத்தில் உன்னை தாங்குறேன். உன்னை ஆண்டவர் கீழே போடுவாரா? சொல்லுங்க, கீழே போடுவாரா? போடவே மாட்டார், போடவே மாட்டார். என்ன புயல் அடித்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் சொல்லுங்க, என்னை கர்த்தர் கரம் தாங்குது. ஹல்லேலூயா. என்னை தாங்குற ஒருத்தர் இருக்கார். சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கரத்தில் நீ இருக்கிற. உன் குழந்தைய அவர் கரத்தில் ஒப்புக்கொடு. ஏன் பயப்படுற? உன் குழந்தைய யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. உன் புருஷன் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துச்சோம். ஆண்டவரே, என் புருஷனை உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். வேலையில் பிரச்சனை வரலாம், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். என்ன?
தயவு செய்து அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துடு. அவர் தன்னுடைய கரத்தில் உன்னை எடுத்தா ஒருத்தனாலே உன்னை டச் பண்ண முடியாது. ஏசாமி சொல்ற, என் பிதாவானவர் எல்லாரை விட பெருசா இருக்கிறார். என்ன, அவர் கரத்திலிருந்து ஒருவனை என்ன செய்ய முடியாதான், பிடுங்க முடியாது. கர்த்தருடைய கரத்துக்கு வாங்க. ஏதோ ஆண்டவருக்கு எங்கேயோ தூரத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்பதை விட்டு விட்டு உங்களை டோட்டலாக அவருக்கு சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ணிட்டு நம்பிக்கையாய் வாழுங்க. நம்பிக்கையாய் வாழுங்க. ஆமென். நிறைய பேர் உங்களுடைய நகைகளை வீட்டில் வச்சுருந்தா மனசு அடிச்சுட்டே இருக்கும். அன்றைக்கி நம்ம சர்ச்சு அம்மா வீட்டில் ஒருத்தர் வீட்டில் இருந்த நகையெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட்டான். கிடச்சிச்சா இல்லையேன்னு தெரியல. என்ன, அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. அவங்க எதையும் யாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க. யாரோ அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யாரோ வந்தாங்க, எட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள்லாம் வீட்டில் நகை வச்சுட்டு வந்தாலும் உங்கள் மனசில் அடிச்சுட்டே இருக்கும், கதவு பூட்டினமா. அதே நீங்கள் லாக்கரில் வச்சுருந்தீங்கன்னா, பேங்க் லாக்கரில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நகை யாராவது எடுக்க முடியுமா? அந்த பயம் இருக்கா? பேங்க்கை உடைச்சிட்டானோ, யாராவது பேங்க்கை உடைச்சப்போ அந்த பேங்க்கை போய் சுற்றி பார்த்துட்டு வருவீங்களா? சரி, என் பேங்க்கு கரெக்டாக இருக்கா? பண்ண மாட்டோம். உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. காலையில் எழும்பும் பொழுது, சுவாமி என் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. இரவிலே தேவனை பார்த்து நன்றி சொல்லுங்க. இந்த நாள் முழுவதும் என் பிள்ளையை பாதுகாத்து கொண்டீர். ஏதோ அது விளையாடும் பொழுது அடிப்படும், படாமல் இருக்காது. ஆனாலும் தேவன் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்முடைய திருநெல்வேலி, நம்முடைய தூத்துக்குடி ட்ரஸ்டியில் ஒருத்தர் இருக்கார். அவங்க கார் ஒரு பெரிய லாரியில் மோதிச்சுது. கூட மொத்தம் 4 பேர் என்னவோ காரில் இருந்திருக்காங்க. 4 பேர். கார் அப்படியே ஒன்றெல்லாம் ஆயிடுச்சு. கார் ஒன்றெல்லாம் ஆயிடுச்சுது. 4 பேரும் வெளியில் வந்து விழுந்திருக்காங்க. எப்படி விழுந்தாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் லேசான அடி, சிலருக்கு அடியே இல்லை. அந்த காரை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து, ஐயோ கார் இப்படி இருக்கு, எல்லாரும் செத்துருப்பாங்க, அப்படி தான் அந்த கார் அப்படியே நசுங்கி போய் இருக்கு. ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் கண்ணில் அடி. அந்த கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம், அது சரியாயிடுச்சு. மற்றபடி ஒன்றுமே ஆகலை. எல்லாரும் வெளியில் வந்து பார்த்து, நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க? அவங்களுக்கே தெரியல. அதை அடித்த அடியில் கார்லேருந்து அவங்களே தூக்கி வெளியேறியப்பட்டாங்க. அவங்களுக்கே தெரியல. எப்படி ஐயா? நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்க்கலாமா? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை தாங்கி வந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை தாங்கி வந்தார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாய் இருந்தார். தாயின் கருவிலை தாங்கினவர். நம்முடைய கடந்து வந்த பாதையில் நமக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களில் நம்மை தாங்கினவர். என்ன நடக்குமோ என்று குழம்பி போன நேரத்தில் ஆண்டவரை ஜெபத்திலும் உபவாசத்திலும் நாம் தேடினோம். கர்த்தர் நம்மை தாங்கினார். இன்றைக்கு ஆண்டவர் தொடர்ந்து நம்மை தாங்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தாங்குகிற தெய்வம். ஆண்டவரே, நீர் என்னை தாங்கி வருவதற்காய் நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தூரத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தாங்குகிறார். ஏன் பயப்படுற? தூரத்தில் இருக்கிற உன் புருஷனை, உன் மனைவியை கர்த்தர் தாங்குகிறார். நத்திங் வில் ஹேப்பன் டு them. எல்லாரும் சுகமாக இருப்போம், சுகமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். கர்த்தருக்கு முதலிடம் தாங்க. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாங்குவதற்காய் நன்றி அப்பா. ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் உள்ளத்தில் வச்சுட்டீங்கப்பா. நிறைய பேர் உடைந்து போய் வந்தாங்க. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வியோடு வந்தேன். என் ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்கிறார். ஏன் எனக்கு இதெல்லாம் சம்பவிக்குதுன்னு கேள்வி கேட்குறேன். எல்லாம் நன்மைக்காகன்னு சொல்கிறேன். எல்லாம் நன்மைக்காக. உனக்கு ஒரு குறை வராது. ஆசீர்வதிக்கிறேன்.
எல்லார் மீதும் உடைய கரம் இருப்பதற்காய் நன்றி. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்ட் ஆகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.